சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு புது கயிறு எல்லாமே வாங்கியாச்சு. சர்ப்ரைஸ் சொல்லுங்க, சர்ப்ரைஸ் சொல்லுங்க. ஏய் சூப்பரா இருக்குமா? கலையில பிள்ளை சூரியன் இதுல வானத்தை போல விஜயகாந்த் சட்டை என் தம்பி இத ஊர்ல இருந்து வரும்போது நான் மாடு வரைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு மாட்டு பொங்கலுக்கு. இங்க பாருங்க நெருப்பு பொறி பறக்குது, தீப்பொறி திரும்ப மாதிரி பறக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து மாட்டு பொங்கலுக்கு சங்கீதா போட்ட கோலம். தக்காளி பூ வச்சிருது. இந்த செடி காட்டுங்க அவனுக்கு பாரு எப்படி இருக்கு பாருங்க செடி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் செடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண எங்க அம்மா வீட்டுக்கு தான் ஜாலியா கிளம்பி இருக்கோம். இங்க நம்ம சூப்பரா பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றதுக்கு சங்கீதா ஊருக்கு போறோம். ஆமா அது மட்டும் இல்ல. சங்கீதா எங்கமா போறோம்? பாஞ்சாயா வீட்டுக்கு போறாரா? பாஞ்சாயா வீட்டுக்கு எதுமா போறோம்? மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண போலாமா? மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல நம்ம பெயிண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் அடிச்சிருப்பாங்க. போயிட்டு பாக்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க ஒரே ஒரு செவத்துக்கு தான் அடிச்சுட்டு கலர் வாங்கி ஊத்திக்கங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சோ எப்படி இருக்குன்னு தெரியல, போய் ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. நம்ம வீடு புதுசா இருக்கும் இன்னைக்கு நினைக்கிறேன். ஹோம் டூர் தான் பார்க்க போறோம் போல இருக்கு. சங்கீதாவோட ஹோம் டூர். ஹோம் டூர்லாம் இல்ல, ஹோம் இப்போ எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போறோம். அப்டேட் பெயிண்ட் அடிச்சு முடிச்சாங்களா இல்லையான்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மொட்டை மாடிக்கு போய் செடி எல்லாம் தண்ணி ஊத்திட்டு போகணும் பேபி. ஆமா ரெண்டு நம்ம போய் வர லேட் ஆயிடுச்சுன்னா செடி எல்லாம் காஞ்சு போயிடும். தண்ணி ஃபுல்லா ஊத்திட்டு கரும்புலாம் வெட்டி இங்க வச்சிட்டு நம்ம எப்படி ஊருக்கு போறது? எடுத்துட்டு போலாம் பேபி, வீட்ல போய் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கரும்பு பாருங்க. அங்க போய் நம்ம நிறைய கரும்பு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால கட் பண்ணி கட்டப்பையில போட்டு எடுத்து போயிடலாம். ஓகே ஓகே. சின்ன சின்னதா கூட கட் பண்ண தேவை பேபி. ரெண்டு ரெண்டா கட் பண்ணா அப்படியே டிக்கில அடுக்கி வச்சிடலாம். புரியுதா இல்லையா? ஏன்னா வீணாவாம இருக்கும், காஞ்சி போகுது சீக்கிரமா. அவ்வளவுதான் பாருங்க. மொத்தம் ஒரு 7 கரும்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொங்கலுக்கு அடுப்புல ஒரு 3 கரும்பு வச்சோமா, அப்புறம் வந்து இந்த நிலவாசல்ல 2 கரும்பு, அங்க நடு வீட்டுல வந்து 2 கரும்பு வச்சோம். மொத்தம் 7 கரும்பு செய்யலாம். ஆமா சரி இப்ப வெட்டிக்கலாம் போதும். டிக்கில அப்படியே படுக்க போட்டு வச்சுக்கலாம். ஒரு கரும்பு இங்கே வச்சுட்டு போ பேபி, வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும்னா. அப்படியா? சரி நல்லா கட்டையா இருக்கிற கரும்பு ஒன்று வச்சுட்டு வா. ஓகே. ஏன்னா சீக்கிரம் காயாம இருக்கும். அப்பதான் 3 போடுதுல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கரும்பு எடுத்துக்கிட்டோம். மீதி 2 கரும்பு வந்து பாத்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு 5 கரும்பு வெட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போதும், இது வந்து சாப்பிடலாம். வெயில் வச்சு இருந்து அவ்வளோதான். செடிலாம் கொஞ்சம் வந்து தண்ணி இல்லை சங்கீதா, காஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போறதுனால எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாமே இப்போ புதுசா வச்ச செடி எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே துளிர் வந்துச்சு எல்லாமே. அடேங்கப்பா பாவக்காய் கொடி கட கட கடன்னு ஏறுது போல. ஆமா நம்ம வந்து வழி ஏணி கட்டி வச்சிருக்கோம் அதுக்கு ஏறுறதுக்கு. பாவக்காய் கொடி நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. நீ அது எதுவும் பண்ண தேவையில்ல, அதுவா ஏறிக்கும். தக்காளி செடி இப்பதானே ஃப்ரெண்ட்ஸ் வச்சாங்க பாருங்க. கொத்து கொத்தா பூ அப்படியே அரும்பு வச்சிருதுங்க பாருங்க. அப்படியா? பூ வச்சிருச்சா ஃப்ரெண்ட்ஸ்? பாரு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பூ வச்சிருச்சு. பார்த்தாலே தெரியும் பேபி. இங்க பாரு பேபி. ஆமா ஃபுல்லாவே பூவே பூத்துருச்சு பாரு எல்லோ கலர்ல. அப்படியா? ஆமா. இத நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பூ வச்சிருது. ஆசையா இருக்கு பேபி இந்த செடியை தொட்டாலே அப்படியே. தக்காளி செடி தானே? ஆமா. அவரைக்காயும் நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சு. அரும்பு அவரைக்காய் தக்காளி எல்லாமே அதுக்குள்ள காய்க்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இப்பதான் வச்சேன் கரெக்டா 1 மாசம் பேபி. மார்கழி 1ஆம் தேதி வச்சேன். மார்கழி முடிஞ்சு இப்ப தை மாசம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 மாசத்துல அழகா பூ வச்சிருச்சு. இது அவரைக்காய் வெண்டைக்காய் செடி எல்லாம் வந்து இப்போ வச்சதுதான். வெண்டைக்காவுமே பூ வச்சிட்டு போல இருக்கு. வெண்டைக்காய் செடி எல்லாத்துமே அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா எல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. இங்க பாரு, இது மாதிரி எங்க வீட்ல எல்லாம் இல்ல. இந்த செடி காட்டுங்க அவனுக்கு பாரு எப்படி இருக்கு பாரு இந்த செடி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் செடி. இடமே பத்தாதுதான் போல பேபி. பத்தாது, 2 செடிக்கே இடம் பத்தல. 4 செடி இது மொத்தம் 2 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் செடி. நம்ம வீட்ல தான் நல்லா ஹைட்டா வளர்ந்துருக்கு. சரி நான் தண்ணி கொஞ்சம் புடிச்சு ஊத்திட்டு வரேன் அப்படியே. ஓகே. செடி ஃபுல்லாவே காஞ்சிடுச்சு. ஃபுல்லாவே எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டு நம்ம கிளம்பலாம். ஆமா. காசரிக்கீரையில பூ வைக்குதானா? ஆமாப்பா ஃப்ரெண்ட்ஸ், பூ வைக்குது. காசரைக்கீரையுமே நல்லா ஹைட்டா வளர்ந்துருச்சு. அவ்வளவுதான் இலை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா பூ வைக்குது காசரைக்கீரை. இலை வைக்காம டைரக்டா பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. அது பாருங்க. அவ்வளவுதான், கொஞ்சமா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி கடைஞ்சிரு சங்கீதா. செடி ஃபுல்லாவே தண்ணி ஊத்தியாச்சு. அப்படியே நம்ம அரும்பு டிசம்பர் பூ அரும்பு பறிச்சுட்டு நாளைக்கு பூக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆமா, இது கட்டினா அழகா சின்ன சின்னதா இருக்கும். சூப்பரா. அப்படி போலாமா? போலாம் வாங்க போலாம். பாஞ்சாய வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போலாம்.
ஜெஷிதா ட்ரெஸ்ஸை சுத்தி காட்டுங்க அப்பாக்கு. ட்ரெஸ் காட்டு. காட்ட ட்ரெஸ் காட்ட. சுத்தி காட்டணும்னு ஒரு ரவுண்ட் அடிப்பாரு. காட்டு நில்லு நில்லு நேரா நின்னு காட்டு. மயங்கிட போறோமா? இவன் சுத்தினே மயக்கம் போட்டு வந்துருவாப்ல. அப்பா பாரு. அப்பா. அவ்வளவுதான் நாளைக்கு போட்டுக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கணும் நாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கரும்புலாம் வச்சாச்சா? போலாமா? பொங்கல் வந்தாலே ஸ்நாக்ஸ் கரும்பு தான் ஒரு வாரத்துக்கு. சரி. அவ்வளவுதான் போலாம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மலைக்கட்டிப்பட்டு சந்தைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். செவ்வாய்க்கிழமை சந்தை இது ஆக்சுவலி. இப்போ மாட்டு பொங்கல் வரதுனால அந்த கயிறுலாம் போட்டிருக்காங்க. மாட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் இப்போ விற்கிறாங்க. அந்த இடத்துல அது ரெகுலராக வைப்பாங்களே. செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு வந்தாலுமே இங்கே தான் மதகடிப்பட்டு சந்தை நடக்கும். ஃப்ரீயா இருக்கு சங்கீதா. மதகடிப்பட்டு மாட்டு சந்தையா? மாட்டு சந்தை கிடையாது, எல்லாமே இருக்கும். காய்கறி கீரை எல்லாமே இருக்கும். நார்மல் ஒரு சந்தை இது. செவ்வாய்க்கிழமை மட்டும் இருக்கும். இன்னைக்கு மாட்டு பொங்கல் நாளைக்கு கயிறுலாம் வாங்க வருவாங்களா, புது கயிறு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க கயிறு கடை போட்டிருக்காங்க. அது மட்டும் போட்டிருக்காங்க. அம்மா வந்து போன் பண்ணி கேட்டேன் என்னென்ன கயிறு வேணும்னு சொல்லிட்டு. கொம்பு கயிறு, கழுத்து கயிறு, அப்புறம் வந்து கையில புடிச்சிட்டு போறது கயிறு. ரெண்டு கயிறு. ஏன்னா இப்ப 2 மாடு தானே இருக்கு. முன்னாடி ஒரு 4 மாடு கிட்ட இருந்தது, 4-5 மாடு கண்ணுக்குட்டியோட சேர்த்து. இப்ப 2 தான் இருக்கிறதுனால எல்லாமே 2 வாங்கிட்டு போலாவா? போலாமா? சரி. பெரிய சந்தை பேபி இது. எல்லாமே இருக்கு. போன வருஷம் இங்க வாங்கணும், ஞாபகம் இருக்கா? போன செவ்வாய்க்கிழமை நம்ம போனோம், போகும்போது வாங்கி போயிட்டோம். எல்லாமே இருந்துச்சு. கருவாட்டு கடை எல்லாம் இருந்துச்சு. எப்பவுமே சீசன் டைம்ல எல்லாமே இருக்கு. கூட புளி பூண்டு எல்லாம் விக்கிறாங்க பாரு. இருக்குதான், கொஞ்சமா இருக்கு பொருள். கொம்பு கயிறு கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல அவங்களே எடுத்து கொடுத்தாங்க. எதுலாம் நமக்கு தெரியாது. லிஸ்ட் சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். போன வருஷம் இங்க தானே வாங்கணும் நம்ம. ஓ நீட்டா இருக்கும் இது. போன வருஷம் இங்க தான் வாங்கணும். ஆமா. அப்புறம் கையில பிடிச்சிட்டு போற கயிறு. மூக்கணாங்கயிறு சொல்லவே இல்லை. அது ஒரு தாங்க. மூக்கணாங்கயிறு தானே மாத்தணும். ஆமா. என்ன செய்யுது? இது வந்து தெலங்க மாட்டு கொம்புல கட்டுறது. கொம்புல கட்டுறதுனா இது கழுத்துல கட்டுறது. கழுத்துல கட்டுறதா? அப்படியா? ஜல் ஜல் வண்டி மாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு புது கயிறு எல்லாமே வாங்கியாச்சு. நாளைக்கு போயிட்டு கொம்புலாம் சீவி பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு பலூன்லாம் கட்டினா சூப்பராக அழகாயிடு வரும் மாடு தான். போலாமா? போலாவா? கயிறுலாம் வாங்கிட்டு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து மாடு ஓட்டி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்காரான்னு தெரியல. மணி 5:30 ஆயிடுச்சு. ஆனால் வெயில் பாருங்க, பளிச்சுன்னு அப்படியே மேலே அடிக்குது. ஆமாம். சரி, இன்னைக்கு வந்து அவ்வளோ பனி இல்லைன்னு நினைக்கிறேன்ல. இன்னைக்குலாம் பனி இல்லை. ஆமா, எப்பவுமே போகி பண்டிகை முடிஞ்சிச்சுனாலே பனி குறைய ஆரம்பிச்சு. எட்டி எட்டி பாக்குறாங்க. எங்க ஜெயிச்சுதா காணோம். அவர் பின்னாடி நல்லா படுத்துட்டு வரா ஜம்முன்னு. தூங்கிட்டா. பெயிண்ட் நல்லா அழகா அடிச்சு, நல்லா பளிச்சுன்னு அடிச்சாச்சுல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா ஆயிடுச்சுல வீடு. சூப்பரா இருக்கு. மாமாவே அடிச்சிட்டாரு ஃபுல்லாவே. ஆமா. சரி. அப்ப எங்க இன்னும் காணா மாடு வெட்டணும்ல. டைம் ஆயிடுச்சு. 5:40 ஆயிடுது. இன்னும் காணோம். பால்கள் கறக்குறதுனா ஸ்லோ சீக்கிரமா வருவாங்க. பால்கள் எதுவும் இல்ல, சும்மா தானே வந்து அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆமா, புடிமா இதான் வரோம். பேபி மருதாணி சூப்பரா இருக்கு பேபி. பொங்கலுக்கு அழகா மருதாணி அடிச்சு வச்சுக்கலாம். ஓகே. ஆமா, நிறைய தலை காய்ச்சிருக்கு பாருங்க மருதாணி. காலில் அடிச்சிருப்பாரு, பாத்ரூம்லாம் அடிச்சிருக்காரு. எல்லாம் சரியாயிடுச்சு. போகும்போது லைட் பர்பிள் இருந்தது, டார்க் பண்ணிருக்காங்க. 2 டப்பா வாங்கி ஊத்தி கலந்து அடிச்சிருக்காரு. இது ரொம்ப டார்க் இல்ல, நார்மலா இருக்கு. பாக்க சூப்பரா இருக்கு கலர். படிக்கட்டுலாம் பாசி பிடிச்சிருந்ததுல, எல்லாம் கலர் அடிச்சதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாப்பா, பொங்கல் வந்துச்சு, புது வீடா மாறிடுச்சு. நம்ம வீடு நல்லா அழகா இருக்கேப்பா. அழுக்கலாம் இல்லாம இங்க கட்டில் நல்லா அப்படி தெரியுதா? ஆமா, கட்டில் இருந்ததுல, இங்க கட்டில் எடுத்துட்டாங்க. நல்லா பெருசா இருக்கு. உள்ள ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு. அவ்வளவுதான், ஜெஸ்ஸா உள்ள படுக்க வச்சிட்டா. எவ்வளவு கரும்பு வெட்டி எடுத்துன்னு வந்துருக்கு பாரு சாப்பிட்றதுக்காக. கரும்பு, மாட்டுக்கு கயிறுலாம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சிடலாம். கரும்பு 5 கழி போயிடுச்சு. 5 கழியா 4 கழியா சாப்பிட்றதுக்கு. கரும்பு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறேன்.
என்ன சர்ப்ரைஸ் வச்சுக்கிறாங்க? அதான் இப்படி பேசுறாரு, இப்படி பண்ணிதான் பேசுறாரு. என்ன சர்ப்ரைஸ்மா? தெரியலையா? தெரியலையே குடுத்தாதான் தெரியும். இவரு வேற நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரு ஜஸ்ட் அங்க வந்து என்ன சர்ப்ரைஸ்? குடுத்தாதான் தெரியும். சரி, இங்கே நில்லு, ஆயா எடுத்துட்டு வராங்க. இங்க நில்லுமா, ஆயா எத்தனை வருவாங்க? சர்ப்ரைஸ்னு பாப்போம். என்னம்மா குடுத்தாதான் தெரியுமா? ஒரு பேரண்ட் எவ்வளவு அழகா தெரியும். என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? பாத்து போறா தாத்தாமா? தாத்தா எங்க ஊர்ல நல்லா இருக்கு, இந்த ஊடு நீ குப்பை பண்ணி வச்சிருக்கன்னு சொல்ற. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பெயிண்ட் கீழே சிந்திருக்குது. ஆமா, அது கேக்குறாரு. பெயிண்ட் தொச்சா போயிடும். சரி வா, இங்க வா, போய் ஆயாவை சர்ப்ரைஸ் எத்தனை வர சொல்லு போ. இங்க நம்ம எத்தனை வரோம்? இங்க நில்லு, ஆயா போய் எத்தனை வரட்டும். கண்ணை மூடிக்கு, கண்ணு மூடு. ஆயா வந்து சொன்னா எத்தனை வரேன்னு பாப்போம். கண்ணை முடிக்க ஆயா எட்டு வந்து கொடுப்பாங்க. என்னடா சர்ப்ரைஸ்? எனக்கு தெரியலையே. என்னது கண்ணு மூடினேங்கிறாரு? வருவாங்க, ஆயா வந்த பிறகு சொல்றான். கண்ணை மூடிக்க ஆயா வராங்க. ஆயா வராங்க. சர்ப்ரைஸ் சொல்லுங்க, சர்ப்ரைஸ் சொல்லுங்க. சர்ப்ரைஸ் நீங்க சொல்லணும். சஷிதாவே சொல்லிக்கிறா சர்ப்ரைஸ். என்னம்மா? என்னம்மா அது? சட்டை. நிறைய சட்டை இருக்குதா? மாட்டு பொங்கல் ஒண்ணு, இன்னைக்கு பேருமா இது என்னம்மா கலர்? இது நல்லா கோல்டன் கலரு. கோல்டன் கலரு கவுன் ஒண்ணு எடுத்துட்டு வந்துருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, சாஃப்டா. நல்லா மாடர்ன் ட்ரெஸ் போல இருக்கு. சுடிதார் மாடலா? அப்பா கிட்ட காட்டுமா, திரும்பி காட்ட. சூப்பரா இருக்குமா. இவ்வளவு பெரிய பேண்ட். ஐய் பலாசா பேண்ட். ஐய் சூப்பரா இருக்கு. பெரிய சைஸா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இதுக்கு கீழ இல்ல. அப்படியா? ஆமா. கேமரா எடுங்க. இல்ல குட்டி விட்டுலாம். நான் வந்து சைஸ் வந்து ரத்துஷ்ணா சைஸ். 8 வயசு போறது. 8 வயசு பாப்பா. 8 வயசுல 8ஆம் நம்பர். இது கீழே 5ஆம் நம்பர்லாம் கேட்டாங்களான்னுட்டாங்க. கொஞ்சம் பெருசா இருக்கு, பரவாயில்ல. நான் தான் ஒரு டெய்லர் இருக்கு, வறுமையா போட்டுக்கலாம். எனக்குலாம் ட்ரெஸ் இல்லையா? ஜெசிதாவை மட்டும் எடுத்தார. இதுன்னு நான் சொல்லு. கல்யாணம் ஆனா கண்டுக்க மாட்டேன். எனக்கு எங்க பொங்க ட்ரெஸ்? உனக்குல சசிதா ட்ரெஸ் தானே. ஜெசிதாவுக்கு 2 ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா. நான் வாங்கினேன். ஜாலியா ஜாலியா அம்மா வாங்கி தருவடி. நான் பெரிய பொண்ணாயி அப்பாக்கும் அம்மாக்கும் வாங்கி தருவாரான். ஆயாக்கும் வாங்கி தருவாரன். ஆமா, இதே ஆயா எட்டு வந்து சட்டை. திரும்பி காட்ட ஜெசிதா, அப்பா கிட்ட காட்ட. வளர பிள்ளை சூரியன் இதுல வானத்தை போல விஜயகாந்த் சட்டை என் தம்பிக்கலாம். திரும்பி காட்டுமா. சூப்பரா இருக்கு. நல்லாதான் இருக்குது சட்டை. சூப்பரா இருக்கு. பெருசா இருக்குதுமா, நல்லா இருக்குதுமா, பெருசா இருக்குதுமா. மாடல் அது மாதிரி. ஏய் சூப்பரா இருக்குதுமா. கொஞ்சோண்டு வீட்டுக்கு போய் இந்த சைடு கொஞ்சம் கையை கொஞ்சம் புடிச்சோன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். மாடல்லாம் நல்லா கலருமே சூப்பரா இருக்குது. கலரு புது ட்ரெஸ் போட்டாச்சு. ரஷிதாக்கு வந்தோடனே புது ட்ரெஸ் போட்டாங்க. கலர் நல்லா இருக்குல்ல? ஆமா. சங்கீதா ஃபயரா ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா ஊர்ல இருந்து வரும்போது நான் மாடு வரைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு மாட்டு பொங்கலுக்கு. வாவ், என்ன சங்கீதா மாடு சூப்பரா இருக்குது. வாவ் சொல்றால. நல்லாதான் இருக்குது. மாட்டுக்கு வாய் மட்டும் தான் ஒரு மாதிரி இருக்குது. நாங்க கலர் பண்ணி மேனேஜ் பண்ணி மத்தபடி சூப்பரா இருக்கு சங்கீதா. இத போறதுக்கு எவ்வளவு நேரம் அழிச்சு போட்டேன். இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு நானே நினைக்கிறேன். எப்படி வந்திருக்கு சொல்லுங்க. இன்னும் கலர் கொடுக்கல. கலர் எல்லாம் கொடுத்து இல்ல, இத போட்டோ எடுத்து யூடியூப் இதுல போட்டு ட்ரெண்டிங் பேஜ்ல வர வச்சலான்னு பாக்குறா. ஏன் என் கோலம் வந்து எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கலாச்சிட்டு இருக்கிறாரு. நல்லாதான் இருக்கு. தெரியுதா தெரியலையா? தெரியுது. மாடு மாதிரி தெரியுது. மாட்டுக்கு வாயில ஏதோ கட்டு போட்டு மாதிரி தெரியுது. மத்தபடி நல்லா இருக்குது.
மூக்கும் வாயும் அது சரி சரி கட்டு போட்டிருக்க திமுர் தான் இவனுக்கு. ம், அந்த இடம் இப்ப கலர் கொடுத்து அழகு பண்றேன் பாரு. சரி கலர் தான் இருக்கு, நல்லா டார்க் கலர். மாட்டு பொங்கலுக்கு மாடு பொங்கல் கரும்புன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல தாமரை இல்ல, பானை போட்டேன், இங்க அடுப்பே வச்சுட்டேன் நான். ஓ, அடுப்பு வச்சு பொங்க வைக்கிற. ஆமா, இது வந்து கலர் இல்லாததுனால செங்கலுக்கு ப்ளூ கலர் வச்சிட்டேன். சரி, இது வந்து ஃபயர், நெருப்பு. பாத்துக்கோ, ஆரஞ்சு ஆரஞ்சு கலர்னு சேர்த்து விடு, அப்பதான் ஃபயர். இல்லையே ஃபயர் இல்லையா? சரி, அப்ப எல்லோ கலரே விடு. எல்லா கலர்லயும் இருக்குடா ஃப்ரெண்ட்ஸ், கோலம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் போட்டுட்டு இருக்காங்க அத்தை. கரும்பு நல்லா இருக்கு. கரும்பு சூப்பரா இருக்குது அத்தை. நான்டா வந்தேன், கலர் மட்டும் கொடுக்குறேன். சரி சரி, அது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நெருப்பு பொறி பறக்குது. மாதிரி இது தீப்பொறி திரும்ப மாதிரி பறக்குது. பயங்கரமா இருக்குது செய்யுதா. கிரியேட்டிவிட்டி பேபி. கிரியேட்டிவிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? கலர் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நெருப்பு வர்றதுக்கு இது என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு. போட்டு முடி சங்கீதா. போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன் பேபி. சங்கீதா சுமார் 1 மணி நேரமா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. எப்படி இருக்கு ஃபைனல் அவுட்புட்? நல்லா இருக்கு சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மாட்டு பொங்கலுக்கு சங்கீதா போட்ட கோலம். எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஃப்ரேம்ல காட்டுறேன் பாருங்க. வா, சங்கீதா வரைஞ்ச மாடு பயங்கரமா இருக்குதே சங்கீதா. நல்லா இருக்கா? மணியா அது? ஆமா. சரி சரி, மாடு ஃபயரோட வந்து பொங்க பானை கரும்பு எல்லாமே சேர்த்து வரைஞ்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா, மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எழுதணும். இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு நம்ம வீட்டு கோலம் போட்டாச்சு, மாடு வரைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பரா இருக்கா? மாட்டு பொங்கலுக்கு எப்படி கோலம் போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மாடு பொங்க பானை கரும்பு, மாட்டு பொட்டுலாம் வேற வச்சு விட்டுதாரு. இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சொல்லிங்களா கரெக்டா இருக்கான்னு பாரு பேபி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து கோலம் போட்டாரு சங்கீதா. நான் மாடு போடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். மாடு வந்து முழு மாடா வரைஞ்சிருக்கேன். போன வருஷம் வெறும் ஃபேஸ் மட்டும் வரைஞ்சி மாலை போட்டிருந்தேன். ஆமா, இந்த ஒரு ஃபுல் மாடா வந்துட்டு பாரு. ஆமா ஆமா, மாட்டுக்கு மணி எல்லாம் கட்டிக்கிறாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ மாட்டு பொங்கல் நம்ம கிராமத்துல எப்படி செலிப்ரேட் பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.